பிரதர்ஸ் ஃபேமிலிக்கு என்னுடைய வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நாம் காண வேண்டிய பதிவு பிரதோஷம் வரலாறு. பிரதோஷம் வளர்பிறையில் ஒன்றும் தேய்பிறையில் ஒன்றும் வருகிறது. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்தே கடைகிறார்கள். அவ்வாறு தீவிரமாக கடையும் போது ஆழகால விஷம் வெளியில் வந்தது. அந்த விஷத்தின் வீரியம் தாங்காமல் அனைவரும் சிவபெருமானை காண கைலாய மலையை நோக்கி ஓடினார்கள். அங்கு ஓடிய போது ஆழகால நஞ்சு அவர்களை துரத்தி கொண்டு ஓடி வருகிறது. அங்கும் இங்கும் பயந்து ஓடி இறுதியில் சிவபெருமானை வந்து அடைந்தனர். அப்போது சிவபெருமானை கண்டு அனைவரும், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியே, பார்க்கடல் கடைந்தோம், எடுத்த உடனே இப்படி ஆழகால நஞ்சு வந்துவிட்டதே, எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று ஒரு சேர கேட்டனர். அவர் சற்றும் யோசிக்காமல் கையிலே ஏந்தி அதனை உண்டாராம். அதனால்தான் அவருக்கு ஸ்ரீகண்டன், நீலகண்டன் இப்படிப்பட்ட பல திருநாமங்கள் உண்டாயின. இப்படி அவர் அருந்திய நன்னாள் தான் ஏகாதசி. அதனால்தான் ஏகாதசி அன்று விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. மறுநாள் சிவபெருமானுக்கு விஷத்தின் வீரியத்தால் கண்ணசந்து படுத்து காட்சி தந்த தலம்தான் சுருட்டப்பள்ளி என்பார்கள். அங்கு மட்டும்தான் படுத்த நிலையில் தரிசனம் தருகிறார். தேவர்களுக்கு சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கு நடுவில் அழகாக நடனமாடி அருள் புரிந்தார். இதைதான் சந்தியாரித்தம் என்பர். அவர் நடனமாடி காட்டிய அந்த நாள்தான் திரியோதசி என்று பெயர். அதனைதான் பிரதோஷ வேலை என்று நாம் கூறுகிறோம். பிரதோஷ வேலை என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும். இப்படி நாம் தவற விடாமல் முறைப்படி சிவபெருமானை தரிசிப்போம். நமது கடன் தொல்லை, நிம்மதி, ஒற்றுமை சகலத்தையும் நமக்கு அள்ளி தந்திடுவார். அவருக்கு மிகவும் பிடித்தமான இலை வில்வ இலை. மேலும் பல சுவாரஸ்யமான பகுதிகளுக்கு ஆறாவது சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்திடுங்க. அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.